நாம் இன்னொரு உதாரணத்தை பயிற்சி செய்யலாம். இங்கே ஒரு சைக்ளிக் ரிங் உள்ளது, அதனால் சைக்ளோ என்ற முன்னொட்டை பயன்படுத்துகிறோம். மேலும் ஒரு கார்போனில் குழு இருப்பதால் ஆக்சோ என்ற முன்னொட்டையும் பயன்படுத்துகிறோம். ஒருக்கும் மேற்பட்ட ஃபங்க்ஷனல் குழுக்கள் இருந்தால் கார்பால்டஹைடு என்ற நடையே சஃபிக்ஸ் பயன்படுத்த வேண்டும். அதனால் இதன் பெயர் 3-ஆக்சோ சைக்ளோஹெக்சேன் கார்பால்டிஹைடு. முக்கிய குறிப்பு: ஆல்டிஹைடு குழு இணைந்த கார்பன் முக்கிய சங்கிலியின் கார்பன் எண்ணிக்கையில் சேர்க்கப்படாது. இன்னொரு உதாரணம்: இங்கே 3 கார்பன்கள் உள்ளன, ஆகவே முதன்மை சங்கிலி புரோபேன் முதல், 2ஆம் மற்றும் 3ஆம் கார்பன்களில் ஆல்டிஹைடு குழுக்கள் இணைக்கப்பட்டுள்ளன. அதனால் இதன் பெயர் புரோபேன் 1, 2, 3 கார்பால்டிஹைடு. முக்கிய விதி: ஒரு சேர்மத்தில் ஃபங்க்ஷனல் குழு, மல்டிபிள் பாண்ட், சைடு செயின் இவை இருந்தால் முன்னுரிமை வரிசை 1 ஃபங்க்ஷனல் குழு, 2 டபுள் பாண்ட், 3 ட்ரிபிள் பாண்ட, 4 சைடு செயின். இத்தகைய கேள்விகளுக்கு RSH ஐ சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.